அதையும் கெடுத்து நம்ம சமூகத்தில் உள்ளது மார்க்கத்தின் பெயரால் நிறைய இன்னைக்கும் கூட கடைப்பிடிக்கிறாங்க. சாப்பிட உட்கார்ந்த உடனே ஒரு தட்டில் கூட உப்பு வைக்குவாங்க, பார்த்துருக்குறீங்களா? சாப்பாட்டில் என்ன செய்வாங்கன்னா சின்ன தட்டில் உப்பு கல் இருக்குல்ல அதை கொண்டாந்து வைப்பாங்க. ஏதோ குழம்புல ஏதோ உப்பு கம்மியாக இருந்தால் போடுறதுக்குன்னு நினச்சிடாதீங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உப்பு தான் சாப்பிடணுமா, சுண்ணத்தான். முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னு ஒரு உப்புக்கல் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தான் மற்ற சோறையோ ரொட்டியோ எதா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அது குழம்புல போட்டு கலக்கிறதுக்கு வச்சா பரவாயில்லை. உப்பை கம்மியாக போட்டு ப்ரெஷர் உள்ள ஆளுங்க இருப்பாங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்கிறட்டும் அப்படின்னு உப்பு வச்சா அது உப்பு குற்றம் கிடையாது. உப்பு தேவைன்னா போட்டு போங்க, இல்லாட்டி விட்டு போங்க. ஆனால் என்ன பண்றாங்கன்னு கேட்டா உப்புங்கிறது அது பயங்கரமான ஒரு பயன் தரக்கூடியது, அதை முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு, சுன்னத்து என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா அலைக்கும் பில் மில்ஹை, உப்பை விட்டுறாதீங்க, உப்பு கம்பல்சரியா வச்சுக்கிறீங்க. ஃபைன்னஹு ஷிஃபாஉன் மின் 70 தான், 70 வியாதிக்கு அதுல மருந்து இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா எத்தனை வியாதியா? 70 வியாதி அது கண்டிக்குது. அது மாதிரியான ஒரு மேட்ராக்கும் உப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை எவனோ சொன்னா புறப்போக்கு சொன்னா விட்டு போயிடலாம். இதை யார் பேர்ல இட்டுக்கட்டி இருக்கிறாங்க என்றால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று இட்டுக்கட்டி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சய்யிது இதாமிக்கும் அல் மில்ஹு, குழம்பு இருக்குல்ல, குழம்புக்கு தலைவர் யாருன்னா உப்பு தான். தொட்டுக்கொள்வதற்கு யூஸ் பண்றோம்ல, அது சால்னா ரசம் என்னன்னு வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் யார் தலைவர் யாருன்னு கேட்டா உப்பு தான், அதான் செய்யுதான். செய்யுது இதாமிக்கும், உங்களுடைய குழம்புகளுக்கு தலைமை யார் என்று கேட்டால் அல் மில்ஹு, உப்பு தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்னு மாஜாவுல, முஸ்னத் அபூ யாலாவுல, தப்ரானியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன மேட்டர்ன்னு கேட்டா அதை சொல்றாங்க, அறிவிக்கிற ஆட்களுக்கு பேர் இருந்தாலே நம்ம ரெக்கார்டு தான் ஏற்றுக்குருவோம். இந்த ஹதீஸ்ல எப்படி வரும்னு கேட்டா ஒரு மனிதர் அறிவித்தார்னு வரும். ஒரு மாட அறிவிக்கும் மனுஷன் யார்? அது இந்த ஹதீஸ்ல வரும். அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா யார் அறிவிச்சதான்? ஒரு மனிதர் அறிவித்தார். அட ஒரு மனுஷன் தாண்டா, அது யார்? அவன் பேரை சொல்லு, டீட்டெயில் சொல்லு. அப்ப முபுகமா, அதாவது யார் என்று சொல்லப்படாத, விவரம் இல்லாத, பேர் இல்லாத ஒரு ஆள் அறிவிச்சாரு. ஒரு ஆள் அறிவிச்சாருன்னா கேட்பீங்களா நீங்க? ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்றேன். யார் சொல்றான்னு கேட்குறீங்க? ஒரு ஆள் தான் சொன்னாரு. ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க, வேற ஆள் தான் சொல்ல முடியும். கழுத குதிரையா வந்து சொல்லு, அந்த ஆள் யாரு? ஆளு தான். ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? தீரா போயிரும். அதை அப்ப உப்பு சாப்பிடுறது என்பது எந்த விதமான சுன்னத்தும் கிடையாது. இது இட்டு கட்டப்பட்டது, இது பொய், இந்த மாதிரி சொல்லக்கூடியது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு மேட்ரு. உப்பு வைக்கிற சுன்னத்தெல்லாம் கிடையாது. நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு சில பேர் சாப்பிட்ற குற்றமா கூட போயிடும். இன்னைக்கு உள்ள காலத்தில் ஒருத்தருக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவருக்கு டாக்டர் என்ன பண்ணிடுவான், நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிடுங்க, அல்லது அறவே உப்பு தான் போட்டு தான் ஆகணும்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறங்க அப்படிங்கிறான். அப்போ உப்பே நோயாகவும் போகுது. 70 வியாதிக்கு மருந்துன்ற சொல்ல மருத்துவ சொல்ல வந்தாங்க. உப்பு அப்படிலாம் கிடையாது, ருசியாக இருக்கும். அது ஒன்று இருக்குது. உப்பு இல்லா பண்ண குப்பையில் அது ஓகே, பழமொழியாக சொல்லிட்டு போங்க. உப்பு இருந்தால் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும், உப்பு இல்லைன்னா உள்ள இறங்கத்தான் செய்யாது. அது உண்மைதான். அதுக்காக வேண்டி உப்புல மருத்துவம் இருக்குது, அதுல எல்லா குணமும் இருக்குன்னு சொன்னா அது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி இல்லைன்றான ரசூல்லா போயிருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இட்டுக்கட்டி நீங்க சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் உப்புல ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, உப்பு இல்லாம இருக்கிறது நல்லது. பாதி பேர் எப்படி போயிட்டோமா? நம்ம பாதி மக்கள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுல நம்ம நாட்டுடைய அமைப்பு போய்கிட்டு இருக்கிறது. எல்லாம் பிரஷர் ஏறி போய் கிடக்குது. அப்போ உப்பு குறைங்கன்னு சொல்றான். அப்படிங்கும் போது உப்பு சுண்ணத்து என்று இப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கு. போடுற உப்பையும் வேணாங்கிறாங்க.